Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா all this time. இந்த all this time யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, all this time அப்படினா இவ்வளவு நேரம். நம்ம சொல்லுவோம்ல, இவ்வளவு நேரமா நீ எங்க இருந்த? இவ்வளவு நேரமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த மாதிரி இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம all this time யூஸ் பண்ணுவோம். அதே இது இத்தனை வருஷமா, நம்ம இத்தனை வருஷம், அதுக்கு வந்து all these years. ஓகே, பாருங்க, எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். இல்ல பாருங்க, இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து எங்க இருந்த அப்படின்னு கேக்குறோம். இத ஒரு டைம் பீரியட மென்ஷன் பண்ணி இவ்வளவு நேரம், இத்தனை வருஷமா, அடுத்து 15 வருஷமா, இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட மென்ஷன் பண்ணி நீ எங்க இருந்தேன்னு கேட்கும் போது அத பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். ஓகே, பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து has been இல்லனா have been, அடுத்து verb இருக்கும், verb ing ஃபார்ம்ல இருக்கும், அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ் இருக்கும். இது சாதாரணமா ஸ்டேட்மெண்ட் பேசும்போது இப்படி இருக்கும். அதையே நம்ம வந்து கொஸ்டினா கேட்கும் போது இந்த have இல்லனா has அது சப்ஜெக்ட பொறுத்து மாறும். அது வந்து ஃப்ரெண்ட்ல வந்துரும். சரியா? இப்போ have இல்லனா has இத ஃபர்ஸ்ட் எழுதுவோம், அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் எழுதுவோம், அதுக்கு அப்புறம் தான் been எழுதுவோம், அதுக்கு அப்புறம் verb கூட ing சேர்த்து பேசுவோம். சரியா? இது வந்து கொஸ்டின் கேட்கும்போது எப்படி மாறும்? ஃபர்ஸ்ட் இந்த have has இருக்குல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துரும். இது வந்து சப்ஜெக்ட பொறுத்து மாறும். சப்ஜெக்ட் I, you, we, they. அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது இங்க have யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் he, she, it, சிங்குலர் நவுன் வரும்போது இங்க has யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ அதை பொறுத்து சப்ஜெக்ட் அடுத்து வரும். அடுத்து என்னன்னா been வரும். இங்க சாதாரணமா ஸ்டேட்மெண்டா பேசும்போது, சாதாரணமா சென்டென்ஸ் பேசுவோம்ல, அப்படி பேசும்போது have been இல்லனா has been சேர்ந்து வரும். ஆனா கொஸ்டினா கேட்கும் போது ஃபர்ஸ்ட் have இல்லனா has, அடுத்து இடையில சப்ஜெக்ட் வரும். அந்த haveக்கும் beenக்கும் இடையில சப்ஜெக்ட் வரும், இல்ல hasக்கும் beenக்கும் இடையில சப்ஜெக்ட் வந்துரும். சரியா? அடுத்து verb கூட ing சேர்த்து பேசுறோம். அந்த கண்டினியூஸ் அப்படினாலே verb கூட ing சேர்த்து பேசிடுவோம். சரியா? அப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த அப்படின்னு கொஸ்டினா கேட்கும்போது நீ எங்க இருந்த அப்படிங்கறத ஒரு டைம் டியூரேஷன் வச்சு சொல்லும் போது அத வந்து என்னது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி இது படி தான் சொல்லணும். இப்ப நம்ம வந்து கொஸ்டினா கேக்குறோம், சோ இந்த ஃபார்மட் நம்ம யூஸ் பண்ணி பேசுறோம். அப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லும் போது அது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கண்டா. சரியா? இல்ல வந்து நீ எங்க இருந்த அத மட்டும் எழுதுவோமா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல. அப்ப நீ எங்க இருந்தேனா எங்கனா where. ஓகே, where. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? இந்த have இல்லனா has. இங்க வந்து ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின் வந்தனா அத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தான் அடுத்து have இல்லனா has வந்துரும். சரியா? அப்போ have has வருமா? இங்க சப்ஜெக்ட் பார்க்கணும். நீனா you வந்துனா have தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? have, அடுத்து சப்ஜெக்ட் எழுதுவோம் தானே, சப்ஜெக்ட் என்ன வரணும்? you, நீ. அடுத்து been வரும், அப்படியே எழுதணும் be. ஓகே, இதுல வந்து என்னன்னா verb வரல. இப்போ நீ எங்க இருந்த, நம்ம வந்து இருக்கக்கூடிய இடத்தை மென்ஷன் பண்ணி கேக்குறோம். நீ எங்க இருந்த, எப்படி இருக்க, என்னவா இருக்க, இந்த மாதிரி தன்னுடைய நிலையை பற்றி சொல்லும் போது அங்க வந்து மெயின் verb வராது. சரியா? அப்ப அந்த verb வரல. சோ நம்ம இதுல என்ன எழுதணும்? அந்த இவ்வளவு நேரம் அது அப்படியே எழுதினா போதும். இவ்வளவு நேரம் அப்படின்னா என்னது? all this time. all this time. ஓகே, அப்போ இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த அப்படின்னா எப்படி சொல்றது? where have you been all this time? where have you been all this time? ஓகே, நெக்ஸ்ட், இத்தனை வருஷமா நீ எங்க இருந்த? இதே ஃபார்மட் தான். ஓகே, இத்தனை வருஷமா, இங்க வருஷத்தை மென்ஷன் பண்ணி கேக்குறோம். இத்தனை வருஷமா நீ எங்க இருந்த? அப்போ ஒரு டைம் டியூரேஷனை மென்ஷன் பண்ணி நீ எங்க இருந்தேன்னு கேட்கும் போது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம பேசுறோம். கொஸ்டினா கேட்கும் போது இது பண்ணி. அப்ப பாருங்க, இத்தனை வருஷமா இது அப்படியே இருக்கட்டும். நீ எங்க இருந்த, அல்லது இங்க WH கொஸ்டின் வந்திருக்கு, அவ
WH அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து have இல்லனா has. இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நீ. நீனா என்னது? have வருமா has வருமா? have யூஸ் பண்ணும் தானே. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நீனா you தானே. அடுத்து என்ன வரணும்? been வரும். அதுக்கு அப்புறம் verb இங்க இருக்கா? verb இல்ல. அப்ப என்ன எழுதணும்? இத்தனை வருஷமா. இது அப்படியே எழுதினா போதும். இத்தனை வருஷம். அதுக்கு என்ன சொல்றதுன்னா all these years. ஓகே, இவ்ளோ நேரம் அப்படின்னா all this time. இல்லனா all this while னு சொல்லலாம். இங்க all this while. all this while னு சொல்லிக்கலாம். இல்லனா all this time னு சொல்லலாம். இவ்ளோ நேரம் அப்படிங்கறத. அடுத்து இத்தனை வருஷமாக அப்படினு சொல்லும்போது all these years. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இத்தனை வருஷமா அப்படினா all these years. அப்போ இத்தனை வருஷமா நீ எங்க இருந்த அப்படினா where have you been all these years? where have you been all these years? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இவ்ளோ நேரமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம இவ்ளோ நேரமா நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி எல்லாம் கேட்போம். கேக்குறத இத வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் கேட்கலாம், இல்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் கேட்கலாம். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பாஸ்ட்லயே ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனா அது பாஸ்ட்லயே முடிஞ்சுனா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது பிரசன்ட்ல திரும்ப கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டே இருந்து அது பிரசன்ட்லயும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, முடிக்கப்பட்ட செயலை நம்ம வந்து பேசும்போதும் சரி கேட்கும் போதும் சரி அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். முடிக்கப்படாத செயலை பற்றி நம்ம பேசும்போதும் சரி क्वेश्चन கேட்கும் போதும் சரி அது வந்து என்னது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போ நம்ம கேட்போம்ல, நீ உள்ள இவ்ளோ நேரமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது வந்து என்னது? இப்போ நம்ம உள்ளே தான் இருக்கோம். நம்ம வந்து யாராவது கேட்பாங்க தானே, இவ்ளோ நேரமா நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? அப்போ உள்ளேட்டு இன்னும் வெளியில வரல, இவ்ளோ நேரமா நம்ம உள்ளே தான் இருக்கோம். அப்போ என்ன? இது வந்து என்னது? முடிக்கப்படாத செயல். அப்ப இத எப்படி கேட்கலாம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கலாம். இது நம்ம உள்ளேந்து வெளியில வந்தாச்சு. அப்போ இவ்ளோ நேரமா நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த மாதிரி நம்ம கேட்போம் தானே. அப்ப முடிக்கப்பட்ட செயலை பற்றி நம்ம क्वेश्चन கேட்கும்போது அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இத வந்து நான் ரெண்டு விதமாவும் நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? முடிக்கப்படாத செயல். அப்போ என்னது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இவ்ளோ நேரமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி क्वेश्चन கேட்கும்போது ஃபர்ஸ்ட் பாருங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இத ஃபர்ஸ்ட் எடுப்போமா? என்ன WH क्वेश्चन வந்திருக்கு, அத ஃபர்ஸ்ட் எழுதணும். வாட். அடுத்து have வருமா has வருமா? அது சப்ஜெக்ட்ட பொறுத்து. சப்ஜெக்ட் நீ வந்திருக்கு, நீனா you. சோ நம்ம have தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து சப்ஜெக்ட் you. அடுத்து been வரும். அதுக்கு அடுத்து verb. verb என்ன? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன செய்துட்டு இருக்க? பண்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? do. do கூட ing சேர்த்து பேசுவோம் தானே, doing. அடுத்து என்ன வரணும்? இவ்ளோ நேரமா. அப்போ all this time. ஓகே, அப்போ இவ்ளோ நேரமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா what have you been doing all this time? What have you been doing all this time? Okay, அடுத்து இது past continuous tense. இவ்ளோ நேரமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஓகே, முடிக்கப்பட்ட செயலை பத்தி நம்ம கேக்குறோம் அப்படின்னா எப்படி கேட்கலாம்? past continuous tense. past continuous tense படி எப்படி கேட்கணும்? ஃபர்ஸ்ட் what WH क्वेश्चन வந்தாலே அத ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். அடுத்து இங்க வந்து present perfect continuous tenseக்கு நம்ம have been யூஸ் பண்றோம் தானே. ஆனா இங்க வந்து என்னன்னா be verb யூஸ் பண்ணுவோம். be verb வந்து past பத்தி தானே பேசுறோம். so was இல்லனா were யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து was இல்லனா were இருக்கும், இந்த be verb இருக்கும் past பத்தி பேசும்போது. அதுக்கு அடுத்து verb இருக்கும், verb ing ஃபார்ம்ல இருக்கும், அடுத்து ரிமைனிங் இருக்க verbs. இது வந்து சாதா ஸ்டேட்மெண்ட். இதையே நம்ம கொஸ்டினா
கேட்கும் போது ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின் இருந்தா அத ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். அடுத்து என்ன வரணும்னா இந்த was இல்லனா were. இங்க வந்து have போட்டுக்கோல, அதே போல was இல்லனா were ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். அடுத்துதான் சப்ஜெக்ட் வரும், அடுத்துதான் verb வரும், verb கூட ing சேர்த்து பேசுவோம். அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ், அடுத்து கொஸ்டின் மார்க். ஓகே, அப்ப இங்க எப்படி வரணும்? ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின் எழுதிச்சா, அடுத்து இங்க என்ன வரும்? was இல்லனா were. இங்க சப்ஜெக்ட் you வந்திருக்கு, நீ. அப்ப இங்க என்ன வரணும்? were தான் வரும். ஓகே, அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் you. அடுத்து இங்க verb வரும். verb என்ன? ing ஃபார்ம்ல இருக்கும் தானே? doing. do கூட ing சேர்த்து பேசுவோம், doing. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? இவ்ளோ நேரமா அப்படினா all this time. ஓகே, அப்போ நீ இவ்ளோ நேரமா என்ன பண்ணிட்டு இருந்த? முடிக்கப்பட்ட செயலை பத்தி கேட்கும்போது what were you doing all this time? What were you doing all this time? இது present perfect continuous tenseல கேட்கணும்னா what have you been doing all this time? Okay, அடுத்து next, நான் இவ்ளோ நேரமா படிச்சிட்டு இருக்கேன். நான் இவ்ளோ நேரமா படிச்சிட்டு இருக்கேன். அப்போ நான் இவ்ளோ நேரமா படிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் இது பாஸ்ட்க்கும் சொல்லலாம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் சொல்லலாம். அது இது present perfect continuous tenseக்கும் சொல்லலாம். எப்படின்னா இப்போ வந்து ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க, அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து நீங்க இப்படி சொல்றீங்க, நான் இவ்வளவு நேரமா படிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க வந்து அதை வந்து என்னது முடிக்கப்பட்ட செயலை பற்றி பேசும்போது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பேசலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம சொல்லிக்கலாம். இது நான் இவ்வளவு நேரமா படிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா என்ன, அந்த செயல் இன்னும் முடிக்காம இன்னும் நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்க, இன்னும் படிச்சுட்டே தான் இருக்கீங்க. ஆனா என்ன, இவ்வளவு நேரமா நான் படிச்சுட்டு தான் இருந்தேன், அப்ப இன்னும் அந்த செயல் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன present perfect continuous tenseல பேசிக்கலாம். சரியா? நம்ம வந்து சொல்றத பொறுத்து அந்த இருந்த, படிச்சுட்டு இருந்தேன்னு வந்தா இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு தான். இருக்கேன் அப்படின்னு வந்தா present perfect continuous tenseக்கு தான். அப்படி கிடையாது. நேரமா படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது முடிக்கப்பட்ட செயலை பற்றி பேசுறீங்க. அடுத்து நீங்க படிக்கவே இல்லை, படிச்சு முடிச்சிட்டீங்க. அப்ப முடிக்கப்பட்ட செயலை பற்றி பேசுறீங்கன்னா நீங்க பேசுற விதம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயே பேசிக்கலாம். இது நான் இவ்வளவு நேரமா படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அந்த செயல் முடிக்காம திரும்பவும் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதும் இப்படி சொல்லலாம், படிச்சுட்டு இருந்தேன், இவ்வளவு நேரமா நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்ப இந்த செயல் இன்னும் முடிக்கல அப்படின்னாலும் நீங்க வந்து அதை வந்து என்ன present perfect continuous tenseல சொல்லிக்கலாம். அப்ப இதை எப்படி சொல்றது பாருங்க, இவ்வளவு நேரமா அது அப்படி இருக்கட்டும், நான் படிச்சுட்டு இருக்கேன். இத ரெண்டு விதமாவும் சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன present perfect continuous tense பத்தி பேசுவோமா? எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும் தானே. இது வந்து சாதா क्वेश्चन கேட்கிறதுல ஸ்டேட்மெண்ட். அப்ப சப்ஜெக்ட் என்ன வரணும்? நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும்? ஐ வந்தாலே have been தான் வரும் தானே. அடுத்து என்ன வரணும்? verb. verb எது? படிச்சிட்டு இருந்தேன். படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி கூட ing சேர்த்து பேசுவோம், studying. அடுத்து என்ன? இவ்ளோ நேரமா அப்படின்னா all this time. ஓகே, அப்ப நான் இவ்ளோ நேரமா படிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது முடிக்கப்படாத செயலை பற்றி பேசுறீங்க அப்படின்னு சொன்னா I have been studying all this time. இது முடிக்கப்பட்ட செயலை பற்றி பேசுறீங்க அப்படின்னு சொன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது இல்லைன்னா இப்படி சப்ஜெக்ட், அடுத்து என்ன வரணும்? have been க்கு பதில் was இல்லனா were யூஸ் பண்ணுங்க பாஸ்ட்க்கு. அப்ப இங்க என்ன வரணும்? was தான் வரும். I வந்தாலே was தான் வரும். I was. அடுத்து என்ன? verb studying. ஓகே, அடுத்து all this time. இந்த ஆக்சிலரி verb தான் சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து மற்றபடி எல்லாமே சேம் தான். கண்டினியூஸ் அப்படினாலே verb கூட ing சேர்த்து பேசிடுவோம். சரியா? அப்போ I was studying all this time. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன, தூங்கி முழிச்சாச்சு அப்படின்னா முடிக்கப்பட்ட செயலை பற்றி பேசுறீங்கன்னா அது என்ன
பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பேசலாம். அப்போ நான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னது, இப்ப நான் முழிச்சாச்சு அந்த அர்த்தத்துல நான் சொல்றேன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப எப்படி சொல்றது பாருங்க, இவ்வளவு நேரம் அது அப்படி இருக்கட்டும், நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான்னா ஐ வந்தாலே அடுத்து வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன, வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசும். வெர்பு என்ன, தூங்கிட்டு இருந்த, தூங்கக்கூடிய செயல், தூங்குறதுக்கு ஸ்லீப் கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசணும், ஸ்லீப்பிங். அடுத்து இவ்ளோ நேரம் அப்படின்னா ஆல் திஸ் டைம். இதுல ஆல் திஸ் ஒயில் அப்படின்னு கூட போட்டுக்கலாம் சரியா. அந்த ஆல் திஸ் டைம் கூட ஆல் திஸ் ஒயில்னு சொல்லிக்கலாம் சரியா. அப்ப ஐ வாஸ் ஸ்லீப்பிங் ஆல் திஸ் டைம் அப்படின்னா நான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தேன். அடுத்து அவ்வளவு நேரமும் அவ எனக்காக காத்து கொண்டிருந்தா. நம்ம சொல்லுவோம்ல, நான் வர லேட் ஆச்சு ஆனா அவ்வளவு நேரமும் அவ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ இது என்னது, முடிக்கப்பட்ட செயல். ஓகே, பாஸ்ட்ல நம்ம நடந்தது சொல்றோம். அப்ப இது எப்படி சொல்றது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படியே சொல்லலாம் சரியா. அவ எனக்காக காத்து கொண்டிருந்தா, அவள் சப்ஜெக்ட் என்ன, she. அடுத்து என்ன வரணும், was, be verb. இல்ல was தான் வரும் சரியா, where வராது. சப்ஜெக்ட் he, she, it. அடுத்து சப்ஜெக்ட் I கூட வந்தாலும் சரி, அடுத்து சிங்குலர் நவுன் வரும்போது நம்ம இங்க was தான் யூஸ் பண்ணணும் சரியா. அப்போ she was. அடுத்து என்ன, verb, எனக்காக காத்து கொண்டிருந்தாள். காத்து கொண்டிருக்கிறதுக்கு wait கூட ing சேர்த்து பேசுவோம், waiting. அடுத்து யாருக்காக, எனக்காக. அந்த காக அதுக்கு for போட்டு என்னை மென்ஷன் பண்றதுனால me, for me அப்படின்னா எனக்காக சரியா. அடுத்து என்ன, அவ்வளவு நேரமும். இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லும்போது ஆல் திஸ் டைம் யூஸ் பண்ணோமா, அவ்வளவு நேரம் அப்படின்னு சொன்னா ஆல் தட் டைம். ஓகே, ஆல் தட் டைம் அப்படின்னா அவ்வளவு நேரம். அப்போ அவ்வளவு நேரமும் அவ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது she was waiting for me all that time. She was waiting for me all that time. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் இவ்வளவு நேரமா அதை தேடிட்டு இருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் இவ்வளவு நேரமா அதை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். பேச்சு வாக்குல நம்ம மேக்சிமம் இப்படிதான் சொல்லுவோம், நான் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ தேடிட்டு இருந்த, தேடக்கூடிய செயல் முடிக்கப்படாமல் இன்னும் அந்த செயல் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பொருளை நம்ம தொலைச்சிட்டோம், அந்த பொருள் கிடைக்காம இன்னும் நம்ம தேடிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த செயல் கண்டினியூ ஆகுது அப்படின்னா இல்ல என்னது, present perfect continuous tense படி பேசலாம். அதே இது நான் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன்னா அந்த செயல் முடிஞ்சு போச்சு, அந்த பொருள் கலைஞ்ச பொருள் கிடைச்சிருச்சு, தேடக்கூடிய செயல் என்னது, முடிஞ்சிருச்சு அப்படின்னா முடிக்கப்பட்ட செயலை பற்றி பேசுவீங்கன்னா அது என்னது, past continuous tense. அப்ப இதுல ரெண்டு விதமாவும் நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, நீங்க முடிச்சாச்சுன்னா past, முடிக்கல இன்னும் கண்டினியூனா present perfect continuous tense. ஓகே, அப்ப இதுல நம்ம present perfect continuous tense படி ஃபர்ஸ்ட் பேசுவோமா. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன, சப்ஜெக்ட் நானா ஐ வந்தாச்சுன்னா have been. அடுத்து verb எது, தேடிட்டு இருக்க. அப்போ looking, verb கூட ing சேர்த்து பேசுவோம் தான், looking for. ஓகே, தேடிட்டு இருக்கிறதுக்கு looking for. அடுத்து அதைனா it இல்லனா thatன்னு போட்டுக்கலாம். அடுத்து இவ்ளோ நேரமா அப்படின்னு சொல்லும்போது all this time. Okay, அப்போ I have been looking for it all this time அப்படின்னா என்னது, நான் இவ்வளவு நேரமா அதை தேடிட்டு இருக்கேன். நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னாலும் அந்த செயல் கண்டினியூ ஆகுதுன்னா நீங்க இதையே சொல்லிக்கலாம். அடுத்து past continuous tense படி இதை சொல்லணும்னா சப்ஜெக்ட் ஐ போடணும், ஐ வந்தாலே அடுத்து இந்த have been பதில் was போட்டுறணும். அடுத்து இந்த looking for, அதுக்கப்புறம் it இல்லனா that போட்டுப்போம். அடுத்து all this time, முடிக்கப்பட்ட செயலை பற்றி பேசும்போது சரியா. அப்ப I was looking for it all this time. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இது ஹோம்வொர்க். இதுல நான் இவ்வளவு நேரமா டிவி பார்த்துட்டு இருந்தேன். நான் இவ்வளவு நேரமா டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா அது பாஸ்ட்ல முடிஞ்சிருச்சு, முடிக்கப்பட்ட செயல். இனிமேல் நீங்க டிவி பார்க்கல, டிவி பார்த்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இத நீங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் சொல்லிக்கலாம். இல்ல நான் இவ்வளவு நேரமா டிவி பார்த்துட்டு இருந்தேன், இப்பவும் அந்த செயல் கண்டினியூ ஆகுது
இன்னும் அந்த செயல் வந்து என்னது முடிக்கப்படையில இன்னும் டி பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா இத வந்து என்னது present perfect continuous tense நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இத வந்து ரெண்டு விதமாவும் சொல்லிக்கலாம். அது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே.